ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருந்து நம்ம டெய்லி ₹100 வர்ற இன்கம் தரக்கூடிய ஜாப்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இது செகண்டரி பிஸ்னஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த பிஸ்னஸில் வந்து எல்லாருமே தாராளமாக இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம். நானும் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதில் எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணணுன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக கேட்டால் கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சீசனில் வந்து இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் இதுதான், ஓகேங்களா? இந்த சீசனில் வந்து ரெயின் கோட் நீங்கள் எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. ஸோ ரெயின் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 இயர் முன்னாடி வந்து நான் ரெயின் கோட் எடுத்து பண்ணேன். ரெயின் கோட்டை எடுத்து நான் பண்ணுறப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண கிடையாது. எனக்கு ஒரு ₹1000 இன்கம் தர மாதிரியான தான் இந்த ஜாப் வந்து எனக்கு கை கொடுத்துச்சு, நல்லாவே கை கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இது வந்து கை கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இன்கம் இதில் வந்து எடுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கலாம், இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எடுக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கிறது வந்து உங்களோட ஓன் டிசிஷன் தான், ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து நான் இது பண்ணல, இது உங்களோட ஓன் டிசிஷன் தான். எப்படி பண்ணுறது வேணுமோ நான் ஐடியா கொடுக்குறேன். ஸோ இது வந்து நீங்கள் மொத்தமாக ஹோல்சேல வந்து ரெயின் கோட்டை எடுத்து கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் வந்து கடை வச்சுருக்கீங்க, அதை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக எடுத்து கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெயின் கோட் வந்து வேணும். இப்போ ரெயின் கோட் உங்களுக்கு வேணும்னா என்னோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறேன். என்னோட நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரெயின் கோட் வந்து நான் ரெயின் கோட்டோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ரெயின் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் டெய்லி வந்து போஸ்ட் போடுறோம். நீங்கள் அதை வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ எனக்கு வந்து 2 ரெயின் கோட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ஆர்டர் கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு உங்களோட அட்ரஸ்க்கு அனுப்புவோம். இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கும் நாங்கள் வந்து அனுப்பிவிட்ருவோம், ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்படி தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரெயின் கோட் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். ப்ளஸ் வந்து ரெயின் கோட்டோட ரேட்டும் வந்து எல்லாரும் வாங்கக்கூடிய ரேட்ல இருக்கணும். எல்லாரும் வாங்கக்கூடிய ரேட்ல இருக்கணும். நம்மளும் அதில் ஒரு லாபம் வச்சு விற்கிற மாதிரி ரேட்ல இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நானுமே என்னோட குழந்தைங்களுக்கு 2 ரெயின் கோட் வாங்கினேன். ஸோ இப்போ வரைக்குமே 1 இயர், போன வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த வருஷம் வரைக்கும் எனக்கு ரெயின் கோட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இப்பயுமே என்கிட்ட இருக்குது. இப்போ மழை பெய்யறப்ப குழந்தைங்க அதை தான் போட்டுட்டு போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு. ரேட் எல்லாரும் வாங்கக்கூடிய ரேட்ல தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம கமிஷன் வைக்கிற மாதிரியும் இதில் நல்லா இருக்குது. ஸோ நான் எப்படி சேல்ஸ் பண்ணன்றதே நான் உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் வந்து உங்களுக்கு வேணும்னா இப்போ ரெயின் கோட்டோட பிக்சர் வந்து நம்மளோட ஹோல்சேல் குரூப்லையும் என்னோட பர்சனலாகவும் நான் ஷேர் பண்ணுவேன். வேணும்னா பர்சனலாக நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் இதை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு நீங்கள் ஆர்டர் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். இது யார் வேணாலும் பண்ணலாம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்கு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எப்படின்னா நீங்கள் லம்பா இப்போ ஒரு ₹1000 எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பிஸ்னஸ் நான் எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ₹1000 கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சு சேல்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஓன் ரிஸ்க் தான், ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பண்ணணும்னா நீங்கள் எங்ககிட்ட இருந்து ஃபோட்டோ உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லை எந்த சோஷியல் மீடியா எதில் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதில் இருந்து ஆர்டர்ஸ் எடுத்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்கே அனுப்பணுமோ நாங்கள் உங்களுக்கு டைரெக்டாக வந்து கொரியர் சார்ஜ் கொடுத்துட்டிங்கன்னா கொரியர் சார்ஜ் அந்த ரேட்டு அந்த கொரியர் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கோட்டோட ரேட்டு எம்ஆர்பி எங்களுக்கு அனுப்பி கொரியர் சார்ஜ் அனுப்பிட்டிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் யாருக்கு டெலிவரி பண்ணுமோ அவங்களுக்கு போயிடும். நீங்கள் வந்து உங்களோட கமிஷனை எடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை எங்களுக்கு செட்டில் பண்ணால் போதும், ஓகேங்களா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உண்மையிலுமே நான் இதை எடுத்து பண்ணேன். எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் வந்து கை கொடுத்துச்சு. இதை நீங்கள் எடுத்து தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும், பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் என்னோட பிஸ்னஸ் ஐடியா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னோட வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.